பணம் இருந்தால் தான் உன்னை மதிப்பான்னு கற்றுக் கொடுத்துருக்காங்களே, பணம் இல்லாதவங்கள் மீது நீ இறங்கணும்னு கற்றுக் கொடுக்கல. அதனை நாம் நம்முடைய குழந்தைகளுக்கு என்று ஊட்டி வரும் பொழுது அந்த குழந்தை பசுமரத்தாணி போன்று அதனை எடுத்துக்கொள்ளும். இதுதான் நாளைய வாழ்க்கைக்கு அந்த குடும்பத்திற்கான பாக்கியம். இன்னொரு குடும்பத்தோடு இணையும் சம்பந்தம் ஏற்படக்கூடிய பாக்கியங்கள் இப்பொழுது வம்சங்களாக பெருகும். நான் மதிக்கப்பட வேண்டும் என்பதற்கு பதிலாக நான் மற்றவர்களுக்கு அந்த துன்பத்தை நீக்கக்கூடிய, உங்கள்கிட்ட பொருள் கேட்கல, உதவி கேட்கல, அந்த இரக்க குணத்தை நான் கொண்டு அவர்களுக்கு இந்த நிலைமை வேண்டாமே என்று எண்ணும் அந்த ஒரு எண்ணம் போதுமானது. அது இறைவனுடைய எண்ணம். நான் அந்த எண்ணத்தை மேற்கொள்கின்றேன். உங்கள் கண் முன்பாக அவர்கள் சுகமாகி வருவதை பார்ப்பீர்கள். இவ்வளவுதான் இறைவழி மருத்துவமும் இறைவழி வாழ்க்கையும்.